ஆல்மோஸ்ட் வந்து 10 lakhs 10 lakhs அதுவும் வந்து டேக்ஸ் ஃப்ரீ வந்து per month வந்து earning வந்து வருது. Tankerல வந்து starts with 12,000 for cheap engineer, it go up to 16,000. In the gas carrier, it can go up to all continents I have been. That's a big advantage. And it's a big achievement also in somebody's life. அது ஒரு கான்டினென்ட் பார்க்கறது பெரிய விஷயம். ஸோ எல்லா கான்டினென்ட் நான் பார்த்துட்டு எல்லா சீலையும் போயாச்சு. கப்பல் துறையில் பல பதவிகள் இருந்தாலும் கப்பலின் இன்ஜினும் இன்ஜின் நிர்வாகிகளும் தலைவணங்கும் அதிகாரத்தில் இருக்கும் மாமனிதர்தான் முதன்மை பொறியாளர். 30 வருடத்துக்கும் மேல் தன் சேவையும் நேரத்தையும் கடலுக்கும் தன்னை நம்பி இருக்கும் இளைய சமூகத்திற்கும் கொடுக்கின்ற இன்ஜினின் இதய துடிப்பு என்று கூறப்படுகிற முதன்மை பொறியாளர் அல்லது சீஃப் இன்ஜினியர் மதிப்புக்குரிய நடராஜன் அவர்களை சந்தித்து நமது கேள்விகளுக்கு விடையை கேட்டு அறிந்தோம். இன்ஜின் கண்ட்ரோல் ரூமில் இவரின் கால்கள் பட்டதும் பயத்தினால் அல்லாமல் மரியாதையின் அடிப்படையில் தலைவணங்கி எழுந்து நிற்கும் மொத்த பணியாளர்களும் இவரது ஆளுமையை சொல்கிறது. ஹாய், வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம சீஃப் இன்ஜினியர் மிஸ்டர் நட்ராஜன் அவர்கிட்ட வந்து இன்னைக்கு நம்ம சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி சீஃப் இன்ஜினியர் பத்தி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒன் ஆஃப் த வெரி எக்ஸ்பீரியன்ஸ் சீஃப் இன்ஜினியர் நம்ம கம்பெனில ரொம்ப வருஷமா இருக்கிறாரு. அட் த சேம் டைம் நிறைய பேரை வந்து பார்த்துருக்கிறாரு. அவரோட லைஃப்ல நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஸோ சார் கிட்டே அவரோட வாயாலேயே வந்து நம்ம கேட்போம். அவரோட அனுபவங்களை பத்தி, அவரோட நம்ம கேட்கிற கேள்விக்கு அவர் என்னதான் பதில் கொடுக்குறாரு, அவரோட அபிப்பிராயத்தை பத்தி நம்ம வந்து கேட்போம். ஸோ சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு கப்பல்? இன்னும் சூப்பரா போயிட்டு இருக்கு. அருமையா போயிட்டு இருக்கு. ஓகே சார். சார் உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் நிறைய சொல்லியாச்சு மக்கள் கிட்ட. ஸோ உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நீங்களே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வந்து பிறந்தது ஆலப்புழையில பிறந்திருக்கேன். அங்கேதான் ஸ்கூலிங் முடிச்சேன். Then I did my engineering in the National Engineering College, கோயில்பட்டி. இன்ஜினியரிங் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்ச பிறகு பாம்பே போனேன். பாம்பே போய் அங்கே ஜாப் எடுக்கிறப்போ வீட்டுக்காக ஓப்பனிங் வந்தது எஸ்ஆர் ஷிப்பிங்ல ட்ரெயினிங் இன்ஜினியர். அப்புறம் அங்கே இன்டர்வியூ கொடுத்த பிறகு அவங்க செலக்ட் பண்ணாங்க. தென் ஐ டிட் மை ட்ரைனிங் இன் மஸ்கான் டாக்ஸ், மும்பை. அங்கே முடிச்ச பிறகு அவங்களே வந்து கப்பல் ஏற்றிட்டாங்க. பல்க் கேரியர் ஸ்டார்ட் மை கனேடியன் பல்க் கேரியர். அப்புறம் படிப்படியாக வந்து இப்போ வந்து எம்எஸ்ஓ 7 வருஷமா இருக்கேன். சீஃப் இன்ஜினியர். 34 years as of now. That's a very long time மக்களே. ஒரு 34 வருஷம் வந்து கடல்ல இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. So it's a hell lot of experience வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, இந்த கரியர் வந்து தொடங்குனது பல்க் கரியர்ல as a 15 இயர் தொடங்கினேன். அப்புறம் ரேங்க் பாஸ் பண்ணி தென் ஐ பிகம் சீஃப் இன்ஜினியர் in 2009. அப்போ நான் கன்வென்ஷன் எடுத்தேன் கேலேன்ல. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் ஐ got through few companies and finally settled on in MSc கண்டன 7 வருஷமா இருக்கேன். So I've been around the world now. So all continents I've been. That's a big advantage and it's a big achievement also in somebody's life. அது ஒரு கான்டினென்ட் பார்க்கறது பெரிய விஷயம். ஸோ எல்லா கான்டினென்ட் நான் பார்த்துட்டு எல்லா சீலையும் போயாச்சு. நான் பார்க்காத கண்ட்ரி ரொம்ப கம்மி. வெரி ஃபியூ கண்ட்ரிஸ் ஐ லெஃப்ட் டு see. So இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். As a சீஃப் இன்ஜினியர் உங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு? நீங்க சீஃப் இன்ஜினியர் இருக்கிறதுக்கு வந்து சந்தோஷப்படுறீங்களா?
நீங்க வந்து சீஃப் இன்ஜினியரா சேல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு எதனாச்சும் வருத்தங்கள் இருக்கா? அதை பத்தி நீங்க எதனாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? as a chief engineer ஒர்க் பண்றது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா தான் இருக்குது. Because I love my profession. I have given so much to my profession. அது ப்ரொஃபஷன் எனக்கு வந்து திரும்ப கொடுத்துட்டு இருக்குது. ஸோ ஷிப்பிங்ல வேலை பார்க்க நான் வருத்தப்படவே கிடையாது. பிகாஸ் இந்த கரியர் தான் வந்து எனக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கொடுக்குது. இட்ஸ் கிவன் மீ ஐடென்டிட்டி, இட்ஸ் கிவன் எவ்ரிதிங். நான் இப்போ என்னவா இருக்கிறோம் அதில் இருக்குது. படிக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் நம்மளோட ப்ரொஃபஷன் தான் நம்ம டிஃபைன் பண்ணுது. ஸோ இதுலனால அவருக்கு வருத்தம் கிடையாது. ஒரு வருத்தம் என்னன்னா, அஃப்கோர்ஸ் யூ ஆர் மிஸ்ஸிங் யுவர் ஃபேமிலி. அது ஒன்று தான் ட்ராபேக்காக இருக்குது. பட் ஒர்க்கிங் இன் த கண்டிஷன் 4 months ஆன் 3 months ஆஃப் அப்படிங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஒரு சின்ன ட்ராபேக் கூட வந்து இருக்கு. ஸோ ரேங்க் வந்து ஏற ஏற உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி போடுது. ரேங்க் ஏற ஏற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கூடி போச்சு. ஜாப் ஆன்போர்ட் நெசசரி பார்க்கறத விட என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பை ஆல் த கண்ட்ரிஸ், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ரெகுலேஷன் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு ஃபாலோ எவ்ரிதிங் வெரி ஸ்ட்ரிக்ட்லி. இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் தென் ஹெவி பெனால்டிஸ் இன்க்ளூடிங் ஜெயில் டர்ம்ஸ். அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ எவ்ரிதிங் கரெக்ட்லி. ஸோ எங்க ரெஸ்பான்ஸ் நான் புரிஞ்சுக்கிறதுனால வந்து ஐ கேன் கைட் ஆல் மை டீம்மேட்ஸ் இன் த ஷிப். ஸோ மீ அண்ட் கேப்டன் வி ஃபாலோ ஆல் நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரெப்ரசன்ட் த கம்பெனி. நாங்கள் எங்க நடக்கிறது அவங்களுக்கு சொல்லணும், அவங்க சொல்றதை வந்து நாங்கள் கப்பல்ல இன்க்ளூட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் த ஜாப். எனக்குள்ள ஒரு டீம் இருக்குது, ஆல் டெக்னிக்கல் டீம். ஸோ மெயின்டைனிங் ஆல் த மிஷினரிஸ். ஒவ்வொரு மிஷினரிக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. அந்த டைம் தந்தாலும் நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சம் மெயின்டெனன்ஸ் கேன் பி டன் அட் சி. சில மெயின்டெனன்ஸ் வந்து ஒன்லி யூ கேன் டு இட் போட். இது வந்து டிபெண்டிங் அப்பான் த மிஷினரி. ஸோ இதெல்லாம் ஒன்றும் இது பார்ட் ஆஃப் த லைஃப். நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க கப்பல்ல நாங்கள் வந்து இங்க இருந்தோம்னா சும்மா உட்காந்துக்கும் சொல்ல முடியாது. வெரி பிஸி ஆக்சுவலி. கோயிங் த ரவுண்ட் த கிளாக் watch keeping in engine room, around the clock watch keeping in the deck side also, navigate protecting. So இந்த ரெண்டு டீம் சேர்ந்ததா ஒரு ஃபுட் ஷிப். இந்தியன் டீம் டெக் டீம் சேர்ந்தது ஒரு டீம். இதுக்கு முன்னால இன்னும் பெரிய டீம் இருக்குது, அதான் கேட்டரிங் டீம். அவங்க தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு இஸ் த லைஃப் ஆஃப் த ஷிப். So our ship is doing a great job. So great food, ஒன்றும் பிரச்சனை இல்லை. So we are working as a team. இது ஒரு ஆளோட வேலை கிடையாது. We have 20 people இந்த கப்பல் இருக்கும். Depending upon the ship, the count may go up and down. Maximum 30. நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். So this is how it goes. ஸோ சார் கிட்ட வந்து இப்போ நம்ம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான, ஏன்னா 34 வருஷம் அனுபவம். சார் வந்து அவரோட லைஃப்ல நீங்க வந்து எதனாச்சும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டோ பெரிய இன்சிடென்ட்டோ எதனாச்சும் உங்களோட நடந்திருக்காரு சார்? எப்போ நடந்திருக்குது. 10 வருஷத்துல வந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நான் வந்து கோச்சிங்ல இருக்கிறப்போ ஹாங்காங் ஆங்கிலேஜ்ல நான் இருக்க பல்க் கேரியர்ல 15 ரூம் வந்து தீப்பிடிச்சு. ஸோ அந்த நெருப்பு வந்து ஜஸ்ட் கன்ஃபைன் டு த சேம் டெக். இமீடியட்லி நாங்கெல்லாம் அசம்பிள் ஆயிட்டோம். ஸோ வி எஸ்டிங்விஷ் த ஃபயர் இன் டைம். இந்த மீன் டைம் கேப்டன் வந்து ஹாங்காங் போர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஹாங்காங் ஃபயர் பிரிகேட் ஆல்சோ கேம் டு ரெஸ்கியூ அஸ். அவங்க உடனே வந்து நாங்கள் ஃபயர் வந்து ஆன்போர்ட் டீமே வந்து நாங்கள் ஏற்படுத்திட்டோம். ஸோ தட் ஃபயர் ஆக்சிடென்ட் இஸ் ஒன் மேஜர் இன்சிடென்ட். அதுக்கப்புறம் நான் பார்த்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்ல மாட்டிட்டோம். ஓகே. In 2000, that is in Pacific. So going from China to Vancouver. So we were on the bulk carrier, capsize bulk carrier and ballast. So கார்கோ இல்ல, cargo இல்ல, ரொம்ப லைட் ஷிப். So bulk carrier வந்து cargo இல்லாதப்போ we have having the ballast tanks to maintain stability. பட் நாங்க வந்து எதிர்பாராத விதமா ஒரு புயல்ல மாட்டிக்கிட்டோம். ஸோ ஒரு 2 நாள் வந்து உயிர் பயத்தை காட்டிட்டாங்க. ரொம்ப ஹெவி ரோலிங், பிச்சிங். நீங்க படத்துல எல்லாம் என்ன பாத்துருப்பீங்க, அதை நான் நேர்லயே பாத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்திருக்கிறோம்ன்றதை விட அனுபவிச்சிருக்கோம். கண்டிப்பா. அது புயல்ங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமானது. இட் இஸ் ஹேவிங் டெவாஸ்டேட்டிங் எஃபெக்ட். ஸோ நல்ல வேலையா எங்களுக்கு வந்து கடவுள் அறவையில் நாங்கள் வந்து நல்லபடியா வந்துட்டோம். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த வெரி நைட் பெரிஷ் எக்ஸ்பீரியன்ஸ் மை லைஃப். சார், ஆஸ் அ சீஃப் இன்ஜினியர் உங்களோட
அதாவது சீஃப் இன்ஜினியர் ரேங்க்ல வந்து புதுசா ஒரு சீஃப் இன்ஜினியர் ப்ரொமோட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சம்பளம் இருக்கும்? இப்போ உங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சீஃப் இன்ஜினியர்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு பேக்கேஜ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க கம்பெனிஸ்? அதாவது இப்போ வந்து சொல்லுவாங்க ஷிப் டு ஷிப் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டெய்னர்ல எவ்வளவு எதிர்பார்க்கலாம், ஒரு பல்க் கப்பல்ல வந்து எவ்வளவு எதிர்பார்க்கலாம், அண்ட் ஒரு டேங்கரோ இல்ல ஒரு இது கேஸ் கேரியரோ என்ன எதிர்பார்க்கலாம்? அது கம்பெனி இந்த கம்பெனில வந்து 9,500 கொடுக்குறாங்க ஃபார் த பிகினர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொமோஷன். அப்புறம் கம்பெனில வந்து செட்டில் ஆக எவ்ரி இயர் தேர் இன்க்ரீஸ் த பே ஸ்கேல் as per the seat time. So it will go up to maximum 10,500, 11,000 போகும். அது மாதிரி தான். இது வந்து பல்க் ஏரியா கண்டெய்னர் ஷிப். டேங்கர் தே ஹேவ் அ டிஃபரெண்ட் சினாரி. டேங்கர்ல வந்து starts with 12,000 for cheap engineer, it go up to 16,000. In the gas carrier, it can go up to 20,000. இது வந்து கம்பெனி மாறுபடும். அது ஸ்பெஷல் மாறுபடும். டேங்கருக்கு வேற, இயர்ந்து ட்ரை ஃப்ளீட் சொல்லுவாங்க. ட்ரை ஃப்ளீட்ல வேற. ஒரு 9,500னா கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு சொல்ல போனா 7, 8, 9 லட்சம் கிட்டாங்க. 8 லட்சம். அதுவும் வந்து டாக்ஸ் ஃப்ரீ. ஒரு சீஃப் இன்ஜினியர், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் இன்ஜினியர் ப்ரோமோட் ஆயிட்டு வராங்க அப்படின்னாக்கா இப்போ 11,000னா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10 லேக்ஸ். 10 லேக்ஸ் அதுவும் வந்து டாக்ஸ் ஃப்ரீ வந்து per month வந்து ஏர்னிங் வந்து வருது. பட் இது வந்து உங்களுக்கு ஷிப் டு ஷிப், கம்பெனி டு கம்பெனி வந்து மாறுது. இப்போ கண்டெய்னர்ஸ்ல ஒரு பிரைஸ், பல்க்ல ஒரு பிரைஸ், கேஸ்ல அது வந்து ரிஸ்கோ இல்ல வந்து டிபெண்ட்ஸ் அந்த கார்கோவோட ஒர்க் எவ்வளவோ, அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே மாறி இருக்கும். ஸோ சார் கிட்ட வந்து அடுத்ததா வந்து கேட்க போற கேள்வி வந்து, சார் உங்களோட இப்போ வந்து யாராவது கப்பல்ல அதாவது ஜாயின் பண்ணோம் சார், நானும் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இல்ல வந்து இப்போ சாதாரணமா நிறைய பேருக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து இன்ஜினியருக்கு வந்து பஞ்சமே இல்லை கண்டிப்பா. ஸோ எல்லாருமே வந்து என் பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், போட்டோ வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கும் வந்து ஒரு மெரைன் இன்ஜினியரிங்கும் வந்து நீங்க வந்து எது பெட்டர் அப்படின்னு சொல்லுவீங்க? அண்ட் இப்போ யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து முதல்ல மனசுக்குள்ள ஏத்திக்கணும், ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி, கப்பல் தொழில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஏத்திக்கணும்ன்றது உங்களோட அபிப்பிராயத்தை நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப நல்ல கேள்வி. நம்ம ஷிப்ல ஜாயின் பண்றதுக்கு we have the Directorate of Marine Engineering Technology, அந்த காலேஜ்ல டிஎன்வி சொல்லுவாங்க. அதுல வந்து 4 years PE கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா கப்பலுக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம். அது ஃபர்ஸ்ட் வே. அதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் அதெல்லாம் தனியா இருக்குது. ஆஃப்டர் +2 you have to apply to the competitive examination for the particular colleges, then you will get it this one like same like medical அது போற மாதிரி தான். It is not that tough, but it is tough. Then you can choose mechanical engineering, and after mechanical engineering, then you have to go through the workshop training selected by the company. அந்த மாதிரி போனீங்கன்னா you go the second route. நான் வந்து செகண்ட் ரூட் தான். ஓகே. நான் பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். then I got selected by SR shipping. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. then I came to ship. இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து வர்றதுக்கு. இப்போ லேட்டஸ்ட் ரூல்ஸ் சர்வீஸ் பார்த்தோம்னா நீங்க நெட்ல பார்க்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆல்சோ ஒரு பிரச்சனை இல்லை, கைடிங் ஆல்சோ. பட் ஷிப்பிங் இஸ் நாட் எ நார்மல் ஆஃபீஸ் கோயிங் ஜாப். இது வந்து உண்மையிலேயே இட்ஸ் a very mentally tough person தான் வர முடியும். You have to face many challenges. First of all, you have to be away from home, away from land, and you have to stay in single room. Most of the time you will be alone. You should know how to cope up with loneliness. First of all, you will be working with different state people, different country people. So அதனால நான் சொல்றது, apart from your learning skills, you must know some language, extra language, anything. Basically, I prefer if you know Hindi, you can survive in shipping. If you know any other foreign languages, it's well and good. Then you should know computer. இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி பேசுற கம்ப்யூட்டர். There are lots of paperwork, lots of maintenance, everything, and
even my English running on computer. அட்லீஸ்ட் வந்து ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஹிந்தி வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் புரியுற அளவுக்கு இருக்கணும். அண்ட் இங்கிலீஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷிப்ல வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த 3 வந்து ரொம்பவே மஸ்ட். ஸோ மீதி வந்து இட்ஸ் லைக் த மைண்ட் செட். Mindset. ரொம்ப டஃப்பான ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கணும் ஒரு பர்சனுக்கு ஷூட்டிங் லேர்ன் பண்ணணும். கண்டிப்பா சார், ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இது யாருமே வந்து மறக்க முடியாது, அதாவது மறுக்க முடியாது. சார் இப்போ பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பசங்க கேக்குற ஒரு விஷயம், அதாவது சார் நான் வந்து ஒரு ஏழை விவசாயி குடும்பத்துல இருந்து வந்து வர பையன், நான் வந்து ஷிப்பிங் லைன்ல ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிலவங்க கேக்குறாங்க. அப்புறம் வந்து ஒரு சிலவங்க வந்து சார் நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஆனா வந்து எனக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு, நான் வந்து ஷிப்பிங்ல ஜாயின் பண்ணலாமா, இது எனக்கு வந்து ஒரு நல்ல லைனா, ஒரு நல்ல கரியர் ஆப்ஷனா. அதே மாதிரி இப்போ வந்து இன்னொரு ஒரு செட் ஆஃப் வந்து சார் நான் வந்து அட்வென்ச்சர் பண்ணணும் சார், எனக்கு லைஃப்ல வந்து இந்த போர்ட்டு, அதாவது இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி எல்லாத்தையும் வந்து சுத்தி பார்க்கணும். அதே மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறது வந்து மேட்டரே கிடையாது சார், எனக்கு வந்து அம்மா அப்பாலாம் வந்து கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு சுத்துற ஒரு கும்பலும் இருக்கிறாங்க. எந்த மாதிரியான டைப் ஆஃப் பேக்ரவுண்ட்ல இருந்து வர பசங்க வந்து ஷிப்பிங்க்கு வந்து ஒரு டெடிக்கேட்டடான பர்சன் அமைவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து கரியர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா எந்த பேக்ரவுண்ட் வேணா வரலாம். மெயின் ஆப்ஜெக்ட் டு ஜாயின் தி ஸ்போர்ட்ஸ். இப்போ சொல்ற விளம்பரப்படுத்த பிரகாரம் இது வந்து உலகம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்லாம் விளம்பரம் பண்றாங்க, பார்க்கலாம். அது வந்து மறுக்க முடியாத ஒண்ணு. பட் பேசிக்கலி யூ ஹேவ் டு ஹேவ் அ ஆம்பிஷன், வைராகியம் இருக்கணும். ஏன்னா இதுல வந்து எல்லா கஷ்டங்களும் இருக்கு, பிசிக்கல் சேலஞ்ச் எல்லாமே இருக்குது. இது ஜாலியான வேலையே கிடையாது. பாக்குறீங்க இந்த பால் இப்போ வந்து சுத்தமா இருக்குது, பட் நாங்க வந்து போய் வேலை பார்க்கறது பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்காயிடும். சில சமயம் சாப்பாடுக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரிலாம் கஷ்டம் நிறைய இருக்கு இந்த ஜூனியர் லெவல்ல. அதெல்லாம் கடந்து வரணும். அதாவது இப்போ நீங்க சொல்ற மாதிரி பணக்கார ஒரு பசங்களுக்கு வந்து அந்த ஃபயர் இருக்காது. தோஸ் ஹூ ஹேவ் தி ஃபயர் டு டு சம்திங், வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் இருந்தா மட்டும் நீங்க வாங்க. கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுங்க. இது ஒரு கரியரை சூஸ் பண்ணீங்கன்னா இது நீங்க விடக்கூடாது. எனக்கு கஷ்டம் தான் இருந்துச்சு. எனக்கு நான் வந்து எவ்வளவு அவமானங்கள் எல்லாத்தையும் வந்து தாங்கிதான் நான் வந்திருக்கேன். இது வந்து சும்மா வந்து இட்ஸ் நாட் ரெட் கார்பெட் ஜாப் கிடையாது. வழக்கமா இருக்கிற எல்லா ஃபீல்டுகளோட இதுல வந்து சேலஞ்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா இங்க இருக்கிற மெயின் விஷயம் என்னன்னா லோன்லினஸ். அதை நீங்க ஹேண்டில் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது சாப்பாடு, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அது எப்படின்னா உங்க ப்ரிஃபரன்ஸ். அங்க வீட்டுல இருக்கிற மாதிரி கேட்க முடியாது. யூ ஹேவ் டு ஹேவ் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கப்பல் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்தாதான் முடியும். ஸோ இட்ஸ் அ டிசிப்ளின் லைஃப் இங்க வந்து. அப்போ ஃப்ரம் தட் யூ ஹேவ் அ டஃப் ஜாப், யூ ஹேவ் டஃப் என்வரன்மெண்ட், டஃப் கிளைமேட் கண்டிஷன்ஸ். என்ன உங்களுடைய சீனியர்ஸ் வந்து கொஞ்சம் கோவக்காரங்களா இருக்கலாம், நீங்க நினைச்ச மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஆல் டிபெண்டிங் அப்பான் மெனி ஃபேக்டர்ஸ். நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், ஹவு யூ இவால்வ் இன் தட் சிச்சுவேஷன், தட் வில் டிட்டர்மின் யூ அட் தி பிரசன்ட். கஷ்டமே வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து தயவு பண்ணி இந்த ஃபீல்டுக்கு வராதீங்க. பேசாம பேசன்ஷிப்ல வந்து புக் பண்ணுங்க, எல்லாரும் பாருங்க, ஜாலியா இருக்கு. கரெக்ட் சார், ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். 100% யாராவது வந்து ஜாலியா எல்லா நாடும் சுத்தி பாக்குறாங்கன்னா ஒரு க்ரூஸ் ரைடர்ல வந்து போயிட்டு ஊரு உலகத்துல நாங்களே சுத்தி காட்டுறோம். ஆனா வந்து நீங்க இந்த லைனுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எக்ஸாம்ஸ் வந்து, அதாவது நீ வந்து போயிட்டேன்னா ஒன்ஸ் நீ உள்ள போயிட்டேன்னா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ப்ரொமோஷன் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ப்ரொமோஷன் கிடைக்காதுங்க. எக்ஸாம்ஸ் எழுதணும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எழுதினாதான் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். எனக்கே பாத்தீங்கன்னா சார், நானே வந்து அந்த மாதிரி ஒரு இது ஸ்கூல்ல வந்து படிக்கும் போது பசங்களுக்கு அப்போ இந்த இன்டர்நெட் இதெல்லாம் கிடையாது. அப்போ நாலேஜ் தான் ரொம்ப கம்மி ஷிப்பிங் பத்தி. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதை பத்தி அவ்வளவு பேச மாட்டாங்க. எல்லாருமே இன்ஜினியரிங், எல்லாம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லோயலா காலேஜ் இதெல்லாம் பேசின்னு இருப்பாங்க தவிர இதை பத்தி மேரேஜ பத்தி எனக்கு தெரியாது. ஆனா அந்த நேரத்துல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அதே ரொம்ப பொதுவா சொன்னான், டேய் நான் சொன்னேன், டேய் ஆவரேஜா படிக்கிறோம், எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேலை நல்ல கொஞ்சம் சம்பாதிக்கிறோம், வேலை வேணும். என்னோட அண்ணனோட ஃப்ரெண்டு மெரைன் இன்ஜினியரா இருக்கிறான், நீ வேணா போயிட்டு கேட்டு பாரு, அதை பத்தி விசாரி அப்படின்னா.
அதுல வந்து படிக்கவே வேணாண்டா அப்படின்னா அதான் முக்கியமான பாயிண்ட். எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் எவ்வளவு எவ்வளவு படிக்கிறது? பெரிய ஒரு தவறான ஒரு விஷயத்த வந்து எனக்கு சொன்னான்றது. வாழ்க்கை ஃபுல்லா இனியும் கூட பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சார் வந்து ஒரு சீஃப் இன்ஜினியர் ஆனதுக்கு அப்புறம் கூட அவரை வந்து அவர் படிச்சுக்கிட்டு அப்டேட்டடா இருப்பாரு. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோர்சஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவாரு. வர நார்ம்ஸ், டேர்ம்ஸ், ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுப்பாரு. ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கணும். படிச்சுக்கிட்டு இருந்துகிட்டு உங்களோட வந்து நாலேஜ் வந்து நீங்க க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருக்கிற என்ன நடந்துகிட்டு இருக்கு ஊர் உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லாம வந்து நினைக்கிற மாதிரி வந்து உள்ள வந்தீங்கன்னா உடனே ஒரு சீஃப் இன்ஜினியர் அவர் வந்து சீஃப் இன்ஜினியர் அச்சீவ் ஆவறதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு ரேங்க்ஸ் வந்து ஏறி இருக்காரு. ஒவ்வொரு மெஷினரி ஒவ்வொரு ரேங்க்ல வந்து ஒவ்வொரு மெஷினரியில அவர் வந்து அத்துப்படி மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா தான் இன்னொரு ரேங்க்கு போறாரு. போயிட்டு ஒவ்வொரு ரேங்க்ல என்னென்ன மெஷினரி இருக்குது அப்படின்றது ஃபுல்லா அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஒரு சீஃப் இன்ஜினியர் ஆயிட்டு மொத்த இன்ஜின் ரூம்லயே வந்து சமாளிக்கிற லெவலுக்கு அவர் வந்து இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறாரு. சோ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சாதனை. சீஃப் இன்ஜினியர், கேப்டன் அப்படின்ற அந்த 2 ரேங்க்கும் வந்து ரொம்ப ஒரு பெரிய சாதனை உள்ள ஒரு ரேங்க். ஸோ இது வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான்.